சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக தொடர்புடைய சில விஷயங்களை பற்றி பேச காத்திருக்கிறோம். இது நேயர்களாகிய உங்களுக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது மார்கழி மாதங்களில் திருமணம் செய்வதில்லையே ஏன் என்ற ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக ரொம்ப நாள் இருந்தது உண்டு. இந்த மார்கழி மாதங்களில் மாதத்தில் ஏன் கல்யாணம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத பார்க்குற போது ஒரு பிரமிப்பு, ஒரு வியப்பு ஒரு பக்கத்தில் காத்திருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லுகிறார். மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லுகிற அவருடைய வாசகத்தின்படி நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அமைகிறது. என்னவென்று கேட்டால், இது ஒரு தெய்வீகமான மாதம். குறைகளற்ற தெய்வீகமான ஒரு முழு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம் எதிர்பார்க்கிறோம். அது உண்மையும் கூட. இந்த மார்கழி மாதத்தில் வைஷ்ணவ திருத்தலங்களுக்கு போனீங்கன்னா, அது எங்கே போனாலும் சரி, திருப்பதிக்கு போனாலும் ஒரே கூட்டம், ஸ்ரீரங்கம் போனால் கேட்கவே வேண்டாம் ஒரே கூட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாரை பார்ப்பதற்காக தவம் கடக்கின்ற பெண்களோடு சேர்ந்த ஆண்கள் கூட்டம், பத்ரிநாத் போனாலும் அதைவிட அதிகமான கூட்டம், நேபாளில் போய் முக்திநாத் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனால் அங்கேயும் அந்த குளிர்லையும் பயங்கரமான ஒரு கூட்டம். ஆக இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு மத்தியில் மார்கழி மாதம் ஒரு வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கு செல்லுகின்ற இறைவனை வேண்டுவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. அப்படிங்கிற போது ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? அப்போ கல்யாணம் பண்ணுறது கூடாதுன்னா அப்போ இது எப்படி கோயில் குளங்களில் போய் நம்ம பக்தி மார்க்கத்தை செலுத்துகிறோம் இப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது எல்லார் மனதிலையும். இது என்ன சொல்லப்போனால் பக்திமான்கள் மனதிலும் இது இருக்கும். பக்தி இல்லை, நான் ஒரு ப்ராக்டிக்கலாக வாழக்கூடியவன், நான் எதையும் நம்ப மாட்டேன், ஜோதிடத்தை நம்ப மாட்டேன், எதையும் நம்ப மாட்டேன், இப்படி சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் கூட இந்த கேள்வி என்பது இருப்பது உண்மை. இதற்கு ஒரு கிராமத்து பாணியில் ஒரு விளக்கம் கொடுத்தால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மார்கழி மாதம் என்பது இந்த சீதோஷண நிலை என்று சொல்லக்கூடியது ஒரு சமத்துவ நிலையில் இருப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, மார்கழி மாதத்தில் இதுவரை எதிர்பாராத ஒரு கடும் குளிரை சந்திப்போம். இந்த குளிர் வந்த உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சீதோஷணத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து போகும். காற்று அது வழக்கமாக இருந்ததை விட வெயில் அடிக்கிறது குறைஞ்சதுனால காற்றின் அழுத்தம் வேகம் குறையும். ஆக பொதுவாக இப்போதாங்க சமீபத்தில் இந்த புயல் இந்த மாதிரி காற்று சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் குளிர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். வெயில் சுட்டரிக்கக்கூடிய கிராம பகுதிகளில் தென் மாவட்டங்களில் எங்கே அதாவது நார்த் இந்தியா போனாலும் கூட 40 டிகிரிகளுக்கு வெயில் அடிக்கக்கூடிய அந்த இடங்கள் கூட இந்த மார்கழி மாதம் துவங்குகிற பொழுது மிக அதிகமாக குளிர் பிரதேசமாக மாற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ வழக்கமாக வெயில் காலத்தில் இருந்த நம்மளுடைய உடல்நிலை இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சம சீதோஷண நிலையிலிருந்து விலகி போகின்ற காரணத்தினால உடல்லையும் சில மாற்றங்கள், மெட்டபாலிசம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக நம்ம துண்டை விரித்து படுத்த காலம் போய் இப்போ பாய் விரித்தாலும் குளிருது, அதுக்கு மேலே பெட்டு போட்டாலும் குளிருது, போத்திக்கிட்டு தான் தூங்க வேண்டியது இருக்குன்னா அப்போது இதை நம் உடல் ஒத்துக்கவில்லை, அதாவது இந்த குளிரை தாங்க மாட்டேங்குது, அந்த குளிரோடு நம்ம உடம்பு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த காலகட்டத்தை எப்படி உணர வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் மீண்டும் கிராமத்து பாணியில் சொன்னால், மார்கழி மாதத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் முளைத்தாலும் அது வீரியத்துடன் வாழ்வதில்லை, வளர்வதில்லை, பூப்பதில்லை, காய்ப்பதில்லை என்று சொல்லக்கூடிய உண்மையான தகவல்கள் கிராமப்புறத்தில் உண்டு, இன்னைக்கு உண்டு. அப்போது ஒரு விதையானது மார்கழியில் முளைச்சாலும் அது பிரயோஜனமாக இல்லை, சூனியமாக்கப்படுவது என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிற காரணத்தினால மார்கழியில் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தை ஏதாவது பாதிப்பை தொட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மார்கழி மாதத்தில் திருமணம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இரு தம்பதிகளின் உடல்நிலைகளில் சமச்சீதோஷண நிலை குறைந்து ஏற்றத்தாழ்வு பெற்றிருக்கிற காரணத்தினால நிச்சயமாக அவர்களுக்குள்ள வழக்கம் போல இருந்த வீரிய சக்தி இருக்க வாய்ப்பில்லை. வீரியம் குறைந்து போவதற்கும் வீரியம் இழந்து போவதற்கும் வாய்ப்புகள் உருவாகுது. அப்போ இப்படிப்பட்ட மாதங்களில் இந்த குளிரில் இதை நம்ம கல்யாணத்துக்கு பயன்படுத்தி ஒருவேளை அந்த தம்பதிகளுக்கு உடனடியாக கர்ப்பஸ்தானம் நின்று விடுமானால் அந்த குழந்தை வருங்காலத்தில் சிரமத்தை சந்திக்குமோ,
உடல்நிலைகளில் பாதிப்பை பெற்றுக்கொள்ளுமோ, வீரியமில்லாத சூனியத்தனமான வாழ்க்கைக்கு சென்று விடுமோ என்று சொல்லுகின்ற அச்சப்போக்குகளை அந்த காலகட்டத்திலேயே ஞானிகள் சான்றோர்கள் அறிந்திருந்த காரணத்தால் இந்த மனு சமூகத்தை என்ன சொன்னாங்க, இந்த மார்கழி மாதம் பூரா பக்திக்கு எடுத்துக்கோ, கோயில் குளமாக போய் சுற்றிட்டு வா, இறைவனை போய் சரணாகதி அடைந்து கொள், இறையருள் என்பதை பெற்றுக்கொண்டு நீ அந்த பாதையில் 30 நாளும் போயிடு, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை என்பதை நிறுத்திக்கொள், தவிர்த்துக்கொள், விரத வழிபாடுகள் மேற்கொண்டு கொள், இப்படியெல்லாம் என்று சொல்லி அந்த 30 நாட்களை இதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் தான் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் குளிச்சுட்டு பஜனை பண்ணுறது, பெருமாளை கும்பிடுறது. இன்னும் பார்த்தீர்களானால் இந்த கார்த்திகை மாதங்கள், மார்கழி மாதங்களில் தான் அநேகமாக ஐயப்ப பக்தர்கள், முருகன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க இப்படி தங்களுடைய இயல்பான குடும்ப வாழ்க்கையிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு வாழுகின்ற தோற்றங்களுக்கு சென்று விடுகின்ற ஒரு விதமான பக்தி மார்க்கத்தை இந்த மார்கழி மாதங்களில் எடுத்துக்கொள்வது இயல்பாக காணப்படுகிறது. அப்போ மார்கழி மாதத்தில் இறைவன் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லி இருந்தாலும் கூட அவரை வணங்குவதற்கும், அவரை தேடுவதற்கும், அவரை பக்தி பண்ணுவதற்கும், அவரிடம் சரணாகதி அடைவதற்கும் தான் இந்த மார்கழி மாதம் பயன்படுவதில் சிறப்பு இருக்குமே தவிர, இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் செய்து கொள்வது, இளம் தம்பதிகள் ஒன்று கலந்து பிள்ளைப்பேறு பெற்றுக் கொள்வது, இதில் அவ்வளவு விசேஷமான தன்மைகள் இருப்பதில்லை, இருக்காது என்று சொல்லுகின்ற காரணத்தால் மார்கழி மாதம் திருமணத்திற்கு தவிர்க்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு செய்தியையும் உங்களுக்கு அடிஷனலாக சொல்கிறேன். மார்கழி மாதத்தில் வருகிற அமாவாசைக்கு சற்று அதிக பலம் உண்டு. இப்போ நம்ம அமாவாசை என்று சொன்னாலே என்ன பண்ணுறோம், விரதங்கள் இருக்கிறோம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன் கழிக்கிறோம். அப்போ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன ஒரு தனிச்சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால், நம் முன்னோர்கள், அதிலும் குறிப்பாக அகால மரணம் அடைந்தவர்கள், இந்த சில விபத்துக்களில் மரணம் அடைகிறாங்க, எதிர்பாராத விதத்தில் சிறு பிள்ளைகள் கூட மரணத்தை தழுவுகிறது, விதி முடிஞ்சு போயிடுது. இப்படிப்பட்ட அகால மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய சில உயிர்கள் கூட மார்கழி மாதத்தில் அவர்களுக்கு நீத்தார் கடமை அளிக்கிற போது, ஒரு திதி செய்கிற போது, இந்த மார்கழி மாதத்தில் செய்யப்படுகிற திதியின் காரணத்தால் அந்த ஆத்மாக்கள் இறைவனுடைய சரணாகதியை, வைகுண்ட பதவியை அடைந்துவிடும் என்று சொல்லுகின்ற தாத்பரியங்களும் இந்த மார்கழி அமாவாசைக்கு உண்டு. ஆகையினால் பொதுவாக மார்கழி மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையை நீங்கள் போற்றி திதிபாடுகள் செய்கிற போது ஏற்படுகின்ற வினைகளுக்கு உண்டான இதுவும் அதில் இருக்கு. ஆகினால் மார்கழி மாதம் என்பது இந்த 12 மாதத்திலேயே மிக சிறப்பு பெற்ற மாதமாக திகழுகிற காரணத்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த புனிதத்தை, இந்த தத்துவத்தை, இந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டு மார்கழி மாதத்தில் நீங்கள் சில விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளாகட்டும், ஏற்கனவே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளாகட்டும், எல்லோரும் மிகச் சிறப்பாக உறுதி படைத்த மனம் படைத்த உடலோடு மிக ஆற்றப்பொழிவோடு மிக தெளிவாக வாழுவார்கள் என்பதற்கு இந்த மார்கழி மாதம் என்பது மிகப்பெரிய சான்றாக திகழ்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.